ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கிறிஸ்பி கார்ன் ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்த கார்னை வெந்நீரில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இல்லைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். கார்னை போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அதுதான் கரெக்டான சூடு. இப்போ நான் எல்லா கார்னையும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி. அவ்வளோதான். இது கூட மல்லி இலை தூவி நான் சர்வ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.